வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைக்கு லட்சுமி நாராயணா யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இன்றைக்கு லட்சுமி நாராயணா மண்டபத்தை பற்றி சில விஷயங்கள் உங்களோட கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இனி வருங்காலத்தில் இரவு சாப்பாடு, அதாவது வயசானவர்கள் 55 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் இரவு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன யோசனை. அப்போ அதுக்கு நீங்கள் உங்களோட ஆலோசனை தேவைப்படுது. எனக்கு உங்களோட அபிப்பிராயம், அதாவது இப்படி செய்யலாமான்னு சொல்லி. லட்சுமி நாராயண மண்டபத்தில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் கிட்ட குரூப்பாக சேர்ந்து அந்த சாப்பாடு கொடுக்குறோம். 60 பேர் எங்களுக்கு ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கிறாங்க சாப்பாடை கொடுக்க. இன்னும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் 365 பேர் வருவினோம்னு சொல்லி எதிர்பார்த்து அந்த மண்டபத்தில்னாங்க. ஆனால் இப்போ நாங்கள் 65 பேர் கிட்ட இருக்கிறோம். வருங்காலத்தில் கண்டிப்பாக அது வருமானு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த இரவு சாப்பாடு என்று சொன்னால் வயசானவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒன்று கொடுத்து அவர்களுக்காக இரவு சாப்பாடும் கொடுக்கலாம் என்று யோசிக்கிறோம். ஆனால் இதை பற்றி எனக்கு உங்களோட அபிப்பிராயங்கள் தேவைப்படுது. தயவு செய்து எனக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அபிப்பிராயம், இதுக்கு என்ன செய்யலாம், அப்படி செய்வோமா விடுவோமா, இப்படி செய்கிறதால நன்மையா இல்லாட்டி இப்படி தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா என்று யூடியூப் நண்பர்கள், லட்சுமி நாராயணா மண்டபத்தில் எங்களுக்கு இப்போ இருக்கிறவர்கள் லட்சுமி நாராயண மண்டபத்தால் உங்களுக்கு உபயோகப்படுபவர்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க. நாங்கள் தினசரி அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. உண்மையான விஷயம். இது நீங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் முக்கியமான ஒரு விஷயமா இப்போ இதில் தோணுது. என்ன சொன்னால், உங்களோட கமெண்ட்டை பார்த்து தான் மற்ற இதில் தெரிஞ்சு கொள்கிறாங்க. கமெண்ட் பண்ணுங்க. அதை விட உபயோகப்படுற எல்லாரும் இதுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை கொஞ்சம் இந்த சேனலையும் நாங்கள் மேல் நோக்கி கொண்டு போகணும். அதுக்காக நீங்கள் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியம், இந்த சாப்பாடு கொடுப்படுதுன்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். மற்றது நீங்கள் இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த இரவு சாப்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை பற்றி எங்களுக்கு தெரிவிங்க, கமெண்டில் எழுதுங்க. அப்போ நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்கிறோம். இதால் நன்மையா இல்லாட்டி தீமையா, இதை செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக தான் இதை உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். வேண்டாம், இது உங்களோட சேர்ந்து நாங்களும் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் தனிப்பட்டு போயில்லை. அதனால் எல்லாரும் இதுக்கு ஆலோசனை வழங்குவீங்க என்று நம்புகிறோம். லட்சுமி நாராயண மண்டபத்துக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லாரும் நன்றி, வணக்கம். பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா.